வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க நல்ல மனசோட எல்லாரையும் நம்புறீங்களா? நீங்க உண்மையா பேசுறதால வாழ்க்கை நல்லாதான் ஆகும்னு நம்புறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத யார பார்த்தாலும் சொல்லிடுறது. நம்பிக்கை வச்சு சொல்லுறோம். ஆனா அதே நம்பிக்கையே நம்மளை காயப்படுத்தும். நீங்க யாரையாவது ரொம்ப நம்பி உங்க ரகசியத்த சொல்லியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதே விஷயத்தையே வேற ஒருத்தரிடம் கேட்டுட்டு, நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா? அந்த ஒரு நிமிஷம், நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ உடைஞ்ச மாரி இருக்குமில்ல? அதுதான் உண்மை நண்பர்களே. இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க. எப்பவும் அமைதியா இருப்பவர்கள், அதிகமா பேசாதவர்கள், அவங்கள் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா உண்மையும் எல்லாரிடமும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? சின்ன சந்தோஷம் வந்தாலும் உடனே வெளிய சொல்றோம். சின்ன கஷ்டம் வந்தாலும் யாருக்காவது சொல்லி ஆறுதல் தேடுறோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நம்ம கஷ்டத்துக்கு உலகம் முழுக்க கவலைப்படாது. சில பேர் தான் கவலைப்படுவாங்க. மீதியவர்கள் அத பத்தி பேசுவாங்க. இது கசப்பான உண்மை. ஆனா இதுதான் நிஜம். நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா நினைச்சுக்கோங்க. நீங்க சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைய ஆயுதர் கட்டும், இல்ல கெடுக்கும். தவறான ஆளுக்கு சொல்லப்பட்ட ஒரு உண்மை நாளைக்கு உங்க எதிரியோட ஆயுதமா மாறிடும். அதனால தான் அறிவாளிகள் எல்லாரிடமும் ஓப்பனா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்கள் யோசிப்பாங்க. அவங்க சைலண்டா மூவ் பண்ணுவாங்க. அவர்களின் ரிசல்ட் தான் பேசும். அவங்க பேச மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு எந்த லெவல்ல இருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க எத ஷேர் பண்றீங்கன்று தான் நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்கன்னு முடிவு பண்ணும். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல அறிவாளிகள் ஒருபோதும் வெளியே சொல்லாத அந்த 7 முக்கியமான உண்மைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 7 விஷயங்களும் சின்னதா தோணலாம். ஆனா இத ஃபாலோ பண்றவங்க தான் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கறாங்க. முக்கியமா இந்த வீடியோவோட கடைசி 2 விஷயங்கள் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி உடையது. அதனால ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகுது. தயாரா நண்பர்களே? வாங்க வீடியோக்குள்ள போவோம். விஷயம் 1, உங்க அடுத்த திட்டம், ஃபியூச்சர் பிளான்ஸ். நண்பர்களே, நீங்க வாழ்க்கையில ஏதாவது பெரிய விஷயம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கலாம். ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு இருக்கலாம். இல்ல நீங்க இருக்கும் இடத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கலாம். அந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயாவது ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? நேர்மையா சொல்லுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற முதல் பெரிய தவறு. ஏன்னா அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் பிளான் பண்ணுவாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு கோல் வச்சுட்டு அதை யாரிடமாவது சொல்லும்போது, உங்க மனசு உங்களுக்கு ஒரு தவறான உணர்வு கொடுக்கும். நீ ஏற்கனவே ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டன்னு ஒரு போலியான திருப்தி வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது மெதுவாகிடும். சில சமயம் முழுக்க நிற்கும். இதுதான் முதல் பிரச்சனை. 2வது, நீங்க உங்க திட்டத்த சொல்லுறவங்க எல்லாரும் உங்கள சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க சொன்ன உடனே, "அது உன்னால ஆகாது. இது ரொம்ப கஷ்டம். நீங்க இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டீங்க." அப்படின்னு சொல்றவங்க அதிகமா இருப்பாங்க. அந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தை போதும், நீங்க உங்கள நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிக்க. நண்பர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள போடும்போது, அது வெளிய உலகத்துக்கு தெரியாது. அது அமைதியா இருள்ல இருக்குது. தண்ணி குடிச்சு மெதுவா வளருது. ஒரு நாள் அது முளைக்குது. அப்புறம் மரமா ஆகுது. அதே மாரி தான் உங்க திட்டம். நீங்க அத ஆரம்பத்திலேயே வெளிய சொல்லிட்டீங்கன்னா, அது வளரவே முடியாது. மத்தவங்க டவுட்டு, கேலி, நெகட்டிவ் எண்ணங்கள் அதை அழிச்சிடும். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே மாரி ஒரு கனவு, பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் தினமும் எல்லாரிடமும் சொல்லுவான். "நான் பெரிய பிசினஸ்மேன் ஆகப் போறேன். நான் டாப்ல இருப்பேன்." அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இன்னொருத்தன், அவன் யாரிடையும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அமைதியா வேலை பண்ணுவான். 1 வருடத்துக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? முதல் அவன் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தான். 2வது நண்பன் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்த வேறுபாடு? ஒருத்தன் பேசினான், மத்தவன் செய்றான். நண்பர்களே, பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க. செய்றவங்க தான் வெற்றி அடைவாங்க. நீங்க உங்க திட்டத்த வெளிய சொல்லும்போது 3 விஷயம் நடக்கும். 1, உங்க மோட்டிவேஷன் குறையும். 2, மத்தவங்க டவுட் உங்க மனசுல ஊறும். 3, உங்க திட்டம் பாதுகாப்பு இல்லாம போயிடும். ஆம் நண்பர்களே, நீங்க சொல்லுற ஒவ்வொரு விஷயமும் யாராவது ஒருத்தரிடம் போய் சேரும். நாளைக்கு நீங்க செய்ய நினைக்கிற விஷயத்த மத்தவங்க முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
அதனால தான் அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க யாரிடம் சொல்ல மாட்டாங்க. அவங்க செயலில் கவனம் வைப்பாங்க. அவங்களோட முடிவு தான் பேசும். நண்பர்களே, ஒரு சிங்கம் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி அது அறிவிப்பே செய்யாது. அது அமைதியா இருக்கும். சரியான நேரத்துல தாக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். உங்க திட்டம் உங்க மனசுக்குள்ள இருக்கட்டும். உங்க செயல் உலகத்துக்கு தெரியட்டும். நீங்க பேசாம வேலை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நாள் நீங்க சொல்லாமலேயே உங்க வெற்றி உலகத்துக்கு தெரியும். அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இதுவரைக்கும் உங்க திட்டத்த யாரிடமாவது சொல்லி, அதனால பாதிக்கப்பட்டதுண்டா? அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாடம். அத கமெண்ட்ல பகிருங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கும். விஷயம் 2 உங்க பெரிய கனவு நண்பர்களே. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கா? சாதாரணமா இல்ல, உங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகும் ஒரு கனவு. ஒரு நாள் நீங்க பெரிய ஆளாகணும். உங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும். மற்றவங்கள உங்கள பார்த்து இவன மாரி ஆகணும்னு சொல்லணும். அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா, அந்த கனவ நீங்க யாரிடமாவது சொல்லியிருக்கீங்களா? இதுதான் முக்கியமான கேள்வி நண்பர்களே. அறிவாளிகள் ஒருபோதும் தங்களோட பெரிய கனவுகளை எல்லாரிடமும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா, பெரிய கனவு எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க உங்க கனவ சொல்லும்போது, அத கேட்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே அத ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க நான் பெரிய ஆளாகணுமான்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீயா? உன்னால அது ஆகுமா? உன் நிலைமையில இருந்து அது சாத்தியமா? அந்த ஒரு கேள்வி போதும். நீங்க உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிக்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. கனவு பெரியதா இருக்கலாம். ஆனா அத காப்பாத்துற மனசு இன்னும் பெரியதா இருக்கணும். அந்த மனச குலைக்கிறது யாரு தெரியுமா? நீங்க சொல்லுற தவறான மக்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும். அவன் அந்த கனவை அவன் நண்பர்கள் கிட்ட சொன்னான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல உன் வாழ்க்கைய சரி பண்ணிக்கோ. நீ பிசினஸா? வேலை கூட சரியா கிடைக்கல அப்படின்னு சிரிச்சாங்க. அந்த நாள் முதல் அந்த பையன் அந்த கனவை சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஏன்? அவன் கனவு தப்பு இல்லை. அவன் அத சொல்லிய இடம்தான் தப்பு. நண்பர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுதான் ஒரு நாள் பெரிய மரமா ஆகுது. அதே மாதிரி தான் உங்க கனவும். அது ஆரம்பத்துல அமைதியா இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். நீங்க அத வெளிய சொல்லிட்டீங்கன்னா அது வளராமலே நின்றுடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க கனவ சொல்லும்போது சில பேர் கேலி பண்ணுவாங்க. சில பேர் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதை விட ஆபத்தானது என்ன தெரியுமா? சில பேர் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு எதிரா இருப்பாங்க. அவங்க உங்க கான்ஃபிடன்ஸ மெதுவா குறைப்பாங்க. உங்க மனசுல சந்தேகம் விதைப்பாங்க. அதனால தான் அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களோட கனவை உள்ளுக்குள்ள வச்சுக்குவாங்க. அவர்கள் தினமும் அதுக்காக வேலை பண்ணுவாங்க. அவங்க பேச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களோட சாதனை உலகத்துக்கு பேசும். நண்பர்களே, நீங்க உங்க கனவை காப்பாத்தணும்னா, முதல்ல அதை எல்லாரிடமும் சொல்லணும் என்ற ஆசையை கட்டுப்படுத்துங்க. எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் நீங்கவும் உங்க முயற்சியும் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க கனவை யாரிடமாவது சொல்லி, அதனால மனசு உடைஞ்ச அனுபவம் இருந்ததா? அப்படின்னா அது ஒரு பாடம். இனிமேல் அதே தப்ப செய்யாதீங்க. உங்க கனவ பாதுகாப்பா வைங்க. ஒரு நாள் அது உங்கள உயரத்துக்கு கொண்டு போகும். விஷயம் 3 உங்க வருமானம். நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி கேட்டுக்கலாமா? நீங்க மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு யாரிடமாவது சொல்லியிருக்கீங்களா? உங்க சம்பளம், உங்க சேமிப்பு, உங்க காசு நிலைமை. இதெல்லாம் யாராவது கேட்டா நீங்க ஓப்பனா சொல்லிடுவீங்களா? நேர்மையா சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு. அறிவாளிகள் ஒருபோதும் தங்களோட பண நிலைமையை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பணம் பற்றிய உண்மை வெளியே வந்தா அது 2 விதமா தான் திரும்பி வரும். பொறாமை இல்ல, அவமதிப்பு. நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? முதல் விஷயம் பொறாமை. இவனுக்கு எப்படி இவ்வளவு வருது? நேத்து வர எதுவும் இல்லாதவன் அப்படின்னு உள்ளுக்குள்ள எரிச்சல் ஆரம்பிக்கும். அந்த எரிச்சல் நாளைக்கு உங்க எதிர்ப்பா மாறும். 2வது எதிர்பார்ப்பு. நீங்க காசு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா யாராவது உதவி கேட்க ஆரம்பிப்பாங்க. கடன் கேட்பாங்க. சப்போர்ட் கேட்பாங்க. நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ண முடியுமா? முடியாது. நீங்க இல்லன்னு சொன்ன உடனே அதே மக்கள் உங்களை பற்றி கெட்டபடி பேச ஆரம்பிப்பாங்க. நண்பர்களே, இப்போ ஆப்போசிட் சைடு பார்க்கலாம். நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? முதல் விஷயம், மரியாதை குறையும். நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், இவனால எதுவும் ஆகலன்னு ஒரு முத்திரை போட்டுடுவாங்க.
2வது, யாரும் உங்கள சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற நல்ல ஐடியா கூட இவனான்னு அத புறக்கணிச்சுடுவாங்க. நண்பர்களே, இது கசப்பான உண்மை. இந்த உலகம் ஒரு மனிதனோட குணத்த விட அவனோட பணத்த வைத்து தான் மதிப்பை அளக்குது. அதனால தான் அறிவாளிகள் தங்களோட வருமானத்தை ரகசியமா வச்சுக்குவாங்க. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவன் சந்தோஷத்துல அவனோட சேலரிய நண்பர்களுக்கும், சொந்தக்காரங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சான். முதல் சில நாள் எல்லாரும் அவன பாராட்டினாங்க. "நீ ரொம்ப முன்னேறிட்ட. சூப்பர்" அப்படின்னு பேசுனாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அவன் கிட்ட யாராவது கடன் கேட்க ஆரம்பிச்சாங்க. யாராவது உதவி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவன் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியல. சில பேருக்கு இல்லன்னு சொல்ல வேண்டி வந்தது. அடுத்த நாள் என்னாச்சு? அதே மக்கள், "இவனுக்கு பணம் வந்ததும் குணம் மாறிடுச்சு. இவன் கஞ்சன்" அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, பணம் காட்டினா பொறாமை வரும். காட்டலன்னா மரியாதை வரும். அதனால தான் நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு உங்க மனசுக்குள்ள மட்டும் வைங்க. உங்க வாழ்க்கை எளிமையா இருக்கட்டும். ஆனா உங்க எண்ணம் வலிமையா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சோசியல் மீடியால நெறைய பேர் என்ன பண்றாங்க? புதிய ஃபோன், புதிய வண்டி, சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. நண்பர்களே, நீங்க என்ன வாங்குறீங்கன்னு உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க எவ்வளவு முன்னேறுறீங்கன்னு உங்க செயல் தான் காட்டணும். நீங்க காட்டுற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இல்ல. ஆனா அத பார்த்து மத்தவங்க உங்கள அளக்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்க பண விஷயங்கள அதிகமா பேசாதீங்க. அத பாதுகாப்பா வைங்க. அது உங்க பலம். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. பணம் இருந்தாலும் அமைதி வேணும். பணம் இல்லை என்றாலும் மரியாதை வேணும். 2யும் காப்பாத்துறது மௌனம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க பண நிலைமைய யாரிடமாவது சொல்லி அதனால பிரச்சனை சந்திச்சதுண்டா? அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் அந்த தவற மீண்டும் செய்யாதீங்க. உங்க வருமானத்தை ரகசியமா வைங்க. அதுதான் உங்க பாதுகாப்பு. விஷயம் 4, உங்க அவமானங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில நாம எல்லாரும் ஏதாவது ஒரு நேரத்துல அவமானத்தை சந்திச்சிருப்போம். அது ஒரு கூட்டத்துல நடந்திருக்கலாம். ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல நடந்திருக்கலாம். இல்ல நம்ம நம்புறவங்க முன்னாடியே நடந்திருக்கலாம். அந்த நிமிஷம் நம்ம மனசு என்ன ஆகும் தெரியுமா? இதயமே நின்ன மாரி இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள ஏதோ உடைஞ்ச மாரி இருக்கும். பூமி பிளந்தா நாம அதுக்குள்ள போயிடலான்னு கூட தோணும். அவ்வளோ வலி. ஆனா நண்பர்களே, அந்த அவமானத்தை விட அதுக்கப்புறம் நாம செய்யற ஒரு பெரிய தவறு இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த அவமானத்தை யாரிடமாவது போய் சொல்லுறது. என்னோட அப்படி பேசிட்டாங்க. என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம வலிய வெளிய போடுறது. நீங்க இத பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுதான் உங்களை இன்னும் பலவீனமானவரா மாற்றும். அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு நடந்த அவமானத்த யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவமானம் பகிர்ந்தா அது குறையாது. அது பெருகும். நீங்க ஒரு பேரிட சொன்னீங்கன்னா, அது இன்னொரு பேரிடம் போகும். அதுக்கப்புறம் அது கதை மாரி பரவும். நாளைக்கு நீங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயம், மத்தவங்க பேசுற விஷயமா மாறிடும். நண்பர்களே, நீங்க நினைப்பீங்க, நம்ம கஷ்டத்த சொன்னா யாராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சில பேர் மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. மீதியவர்கள் கேட்டு ரசிப்பாங்க. இதுதான் நிஜம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க அவமானத்த சொல்லும்போது, மத்தவங்க மனசுல என்ன ஆகும் தெரியுமா? அவர்கள் உங்களை ஒரு பலவீனமானவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவனை எளிதா காயப்படுத்தலாம். இவனை எளிதா தள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் ஆபத்து. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஆள் இருந்தான். ஒரு நாள் அவன ஒரு கூட்டத்துல யாரோ ரொம்ப மோசமா அவமானப்படுத்திட்டாங்க. அவன் அந்த வலிய தாங்கிக்க முடியாம அவன் நண்பர்கள் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சான். முதல் சில நாள் எல்லாரும் பாவம்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அதே விஷயத்தை வேற யாரோட முன்னாடி சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அவன் பட்ட அவமானம் மத்தவங்களுக்கு ஒரு கதையா மாறிடுச்சு. அந்த வலி மட்டும் அவனுக்குள்ள தான் இருந்துச்சு. நண்பர்களே, உங்க காயம் உங்களுக்கு தான் வலி. உலகத்துக்கு அது ஒரு கதையா தான் இருக்கும். அதனால தான் அறிவாளிகள் அவமானத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அந்த வலிய உள்ளுக்குள்ள வச்சுக்குவாங்க. அத ஒரு எரிபொருளா மாற்றுவாங்க. அந்த அவமானமே அவர்களை முன்னேற்றும். நண்பர்களே, ஒரு சிங்கம் காயமா இருந்தாலும் அது கத்தாது. அது அமைதியா இருக்கும். தன்னோட காயத்தை ஆற்றிக்கிட்டு அடுத்த வேட்டைக்கு தயாராகும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். நீங்க பட்ட அவமானத்த வார்த்தையால சொல்லாதீங்க. உங்க வளர்ச்சியால சொல்லுங்க. உங்க வெற்றியால பதில் கொடுங்க. ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்கள பார்த்து தலை குனியணும். அதுதான் உண்மையான பதில்.
நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. அவமானம் உங்களை உடைக்க கூடாது. அது உங்கள உருவாக்கணும். நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுதான் முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை யாராவது ரொம்ப மோசமா அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு தைரியம் தரும். விஷயம் 5 உங்க பலவீனங்கள். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கலாமா? உங்களுக்கு பயம் எதுக்கு வருகுது? உங்களுக்கு எது பிடிக்காது? உங்களுக்கு எது பலவீனம்? இந்த விஷயங்கள நீங்க யாரிடமாவது ஓப்பனா சொல்லியிருக்கீங்களா? நேர்மையா சொல்லுங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா, நீங்க சொல்ற உங்க பலவீனம் தான் நாளைக்கு உங்க எதிரிகளோட பெரிய ஆயுதமா மாறும். நண்பர்களே, ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வீரன் என்ன பண்ணுவான்? அவன் தன்னோட பலவீனத்தை எதிரியிடம் சொல்லுவானா? என்னோட கவசத்துல இங்க ஓட்டை இருக்கு. யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நாம தினசரி அதே தப்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு இத பார்த்தா பயம். நான் சீக்கிரம் கோவப்படுவேன். எனக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மி அப்படின்னு நாமே நம்ம பலவீனத்த வெளிய சொல்றோம். இதுதான் பெரிய ஆபத்து. அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் தங்களோட பலவீனத்த அவர்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா உலகத்துக்கு தெரிய விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா, உங்க பலவீனம் வெளிய தெரிஞ்சா உங்க மதிப்பு குறையும். மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவனை இப்படி ஹேண்டில் பண்ணலாம். இவனை இங்க தள்ளலாம். அப்படின்னு உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க பலவீனத்த சொல்லும்போது, சில பேர் உங்கள ஹெல்ப் பண்ற மாரி நடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அத நினைவுல வச்சுக்குவாங்க. ஒரு நாள் உங்களுக்கும் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை வந்தா, அதே விஷயத்த எடுத்துக்கிட்டு உங்கள காயப்படுத்துவாங்க. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு பாம்பு இருந்துச்சு. அதுக்கு விஷமே கிடையாது. அது ரொம்ப அமைதியான பாம்பு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற பசங்க அந்த பாம்புக்கு விஷம் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பாம்ப கல்லால அடிக்க ஆரம்பிச்சாங்க. வால புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாம்பு துன்பப்பட்டு ஒரு ஞானி கிட்ட போய் கேட்டது. என்னால யாரையும் காயப்படுத்த முடியல. அதனால எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்கன்னு. அப்போ அந்த ஞானி என்ன சொன்னாரு தெரியுமா? உன்கிட்ட விஷம் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். அத உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லன்னு சொன்னாரு. நண்பர்களே, இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. நீங்க நல்லவங்க இருக்கலாம். ஆனா பலவீனமா தெரியக்கூடாது. நீங்க எல்லாரையும் நம்புறவங்க இருக்கலாம். ஆனா எல்லாரிடமும் ஓப்பனா இருக்கக்கூடாது. உங்க பயம், உங்க கோபம், உங்க குறை, இது எல்லாம் உங்க உள்ளுக்குள்ள தான் இருக்கணும். அத சரி பண்ணிக்கோங்க. ஆனா வெளிய காட்டாதீங்க. நண்பர்களே, ஒரு சிங்கம் காயமா இருந்தாலும் அது காட்டுக்குள்ள கத்தாது. அது அமைதியா இருக்கும். தன்னோட காயத்த ஆத்திக்கிட்டு மீண்டும் பலமா திரும்பும். அதே மாரி தான் நீங்களும் இருக்கணும். உங்க பலவீனத்தை மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. அத பலமா மாத்துங்க. அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க பலவீனத்தை யாரிடமாவது சொல்லி, அதனால பாதிக்கப்பட்டதுண்டா? அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் அந்த தவற ரிப்பீட் பண்ணாதீங்க. உங்க பலவீனத்த பாதுகாப்பா வைங்க. ஒரு நாள் அதையே பலமா மாத்தி காட்டுங்க. விஷயம் 6. உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள். நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி கேட்டுக்கலாமா? நீங்க கஷ்டத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது ஃபோன் பண்ணி உங்க பிரச்சனைய முழுக்க சொல்லுவீங்களா? இல்ல சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் போட்டு உங்க மனநிலைய காட்டுவீங்களா? நேர்மையா சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நெறைய பேர் செய்யற பெரிய தவறு. நண்பர்களே, உங்க பிரச்சனைய எல்லாரிடமும் சொல்லுறது அத தீர்க்காது. அதை இன்னும் பெருசா மாற்றும். அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க தங்களோட பிரச்சனைய எல்லார்ட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க உங்க கஷ்டத்த சொல்லும்போது 3 வகையான மக்கள் கிடைப்பாங்க. 1 கேட்டு மறந்துடுறவங்க, 2 கேட்டு மத்தவங்க கிட்ட பேசுறவங்க, 3 நீங்க கஷ்டப்படுறத பார்த்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறவங்க. இதுதான் நெஜம். நீங்க நெனைப்பீங்க யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க பிரச்சனைய நீங்க தான் தீர்க்கணும். மத்தவங்க அதிகபட்சம் ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. நீங்க மட்டும் அந்த பிரச்சனையோட தான் இருப்பீங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்க உங்க பிரச்சனைய சொல்லும்போது, மத்தவங்க மனசுல என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்கள ஒரு பலவீனமானவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவனால ஹேண்டில் பண்ண முடியல. இவனுக்கு தைரியம் கம்மி அப்படிங்கிற நெனைப்பாங்க. அது உங்க இமேஜ பாதிக்கும். ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் யார பார்த்தாலும் அவனோட கஷ்டத்த சொல்ல ஆரம்பிச்சான். முதல் சில நாள் எல்லாரும் பரவால்ல, சரியாகிடும்னு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு தெரியுமா? அவன பார்த்தாலே மக்கள் விலக ஆரம்பிச்சாங்க. ஏன்? அவன் வந்தா அவன் பிரச்சனை தான் பேசுவான்.
யாருக்கும் அதை கேட்க மனசு இருக்காது. நண்பர்களே, உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் முக்கியம். உலகத்துக்கு அது ஒரு சுமை. அதனால தான் அறிவாளிகள் தங்களோட பிரச்சனைய வெளிய சொல்ல மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்கள அமைதியா இருப்பாங்க. பிரச்சனையை யோசிப்பாங்க. தீர்வு தேடுவாங்க. அவர்கள் புலம்ப மாட்டாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. ஒரு காயம் இருந்தா, அதை எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே இருந்தா, அது ஆறாது. அத மூடி வச்சாதான் ஆறும். அதே மாரி தான் உங்க வாழ்க்கை பிரச்சனைகளும். நீங்க அதை எல்லார்ட்டவும் சொல்லிக்கிட்டே இருந்தா, அது முடிவே இல்லாம நீளும். நீங்க அமைதியா இருந்து அத சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஒரு நாள் தீரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சோஷியல் மீடியால நெறைய பேர் என்ன பண்றாங்க? எல்லாரையும் நம்பாதீங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அப்படின்னு இன்டைரக்ட்டா போஸ்ட் போடுறாங்க. நண்பர்களே, அந்த போஸ்ட் போடுற அந்த நிமிஷத்துல, நீங்க உங்க பலவீனத்த நீங்களே உலகத்துக்கு காட்டுறீங்க. அதனால, உங்க பிரச்சனையை அதிகமா பேசாதீங்க. அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. தேவைப்பட்டா சரியான மனிதரிடம் மட்டும் சொல்லுங்க. அதுவும் தீர்வு கிடைக்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க பிரச்சனைய பத்தி பேச மாட்டாங்க. அதை எப்படி ஜெயிக்கிறதுங்க தான் யோசிப்பாங்க. நீங்களும் அதே மாரி இருக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க பிரச்சனைய யாரிடமாவது சொல்லி, அதனால இன்னும் கஷ்டப்பட்டதுண்டா? அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் அந்த தவற செய்யாதீங்க. உங்க பிரச்சனையை அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு நாள் அது உங்கள பலமானவரா மாற்றும். விஷயம் 7 உங்க எதிர்கால திட்டங்கள். நண்பர்களே, ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கலாமா? நீங்க வாழ்க்கையில பெரியதா ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? கரியர்ல உயரணுமா? ஒரு பெரிய கோல் வச்சிருக்கீங்களா? அத நீங்க யாரிடையாவது சொல்லியிருக்கீங்களா? நான் இத செய்யப் போறேன். நான் இவ்வளோ பெரிய ஆளா போறேன். அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? நேர்மையா சொல்லுங்க. இதுதான் நெறைய பேரோட தோல்விக்கான முதல் படி. நண்பர்களே, உங்க எதிர்கால திட்டங்களை முன்பே சொல்லிட்டீங்கன்னா, அது நிறைவேறாம போகும் வாய்ப்பு அதிகம். அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் தங்களோட திட்டங்களை அமைதியா வச்சுக்குவாங்க. சொல்ல மாட்டாங்க. செய்வாங்க. ஏன் தெரியுமா? முதல் விஷயம் சந்தேகம். நீங்க உங்க பிளான சொல்லிட்டீங்கன்னா, மத்தவங்க உடனே ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது முடியாது. அது ரிஸ்க். நீங்க இதுக்கு செட் ஆக மாட்டீங்க. அப்படின்னு பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் மெதுவா உங்க மனசுல நுழையும். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும் அது குலையும். 2வது அழுத்தம். நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு அது நடக்கலன்னா, அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சு? நீங்க சொன்னது? அந்த பிரஷர் உங்கள மென்டலி பாதிக்கும். 3வது தடைகள். நீங்க ஏதாவது பெரியதா செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சா, சில பேர் உங்கள நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க. நேரா இல்லை என்றாலும், இன்டராக்ட்டா தடைகள் உருவாக்குவாங்க. நண்பர்களே, ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. அவனுக்கான ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணான். அந்த சந்தோஷத்துல அவன் எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பிச்சான். முதல் சில நாள் எல்லாரும் சூப்பர்ன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பணம் போயிடும். இது ரிஸ்கி. நீங்க முடியாது. அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த வார்த்தைகள் அவன் மனசுல சந்தேகம் உருவாக்கிச்சு. அவன் ஆரம்பிக்கவே தயங்கிட்டான். கடைசில அவன் அந்த கனவையே விட்டுட்டான். நண்பர்களே, சில கனவுகள் அமைதியில தான் வளர முடியும். அத வெளியில சொல்லிட்டீங்கன்னா அது பலவீனமா மாறிடும். அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அமைதியா உழைப்பாங்க. அவங்க முடிவு வந்த பிறகுதான் உலகத்துக்கு காட்டுவாங்க. நண்பர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது சத்தம் போடாது. அமைதியா வளரும். ஒரு நாள் பெரிய மரமா வெளியில வரும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். நீங்க அமைதியா உழைச்சா ஒரு நாள் உலகமே உங்கள கவனிக்கும். நீங்க முன்பே சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு பேச்சா தான் இருக்கும். நீங்க செய்து முடிச்சீங்கன்னா அது ஒரு சாதனையா மாறும். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. உங்க கனவுகள் பெரியதா இருந்தா அத சத்தமா சொல்லாதீங்க. அத அமைதியா நிரூபிங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க திட்டங்கள யாரிடாவது சொல்லி அதனால அது பாதிக்கப்பட்டதுண்டா? அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் சொல்லாதீங்க. செய்து காட்டுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம். இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த அறிவாளிகள் ஒருபோதும் வெளியே சொல்லாத 7 உண்மைகள். இது ஒரு கன்டென்ட் இல்ல. இது ஒரு எச்சரிக்கை. ஒரு மனிதன் வாழ்க்கையில எதால அதிகமா பாதிக்கப்படுறான் தெரியுமா? அவனோட எதிரிகளால இல்ல. அவனே தெரியாம பேசுற வார்த்தைகளால. நண்பர்களே, நீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு அதுதான் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணுது. ஒரு தவறான வார்த்தை, ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு தவறான பகிர்வு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையே சிதைக்க முடியும். நீங்க நம்புறவங்க கிட்ட சொல்லுறீங்க. ஆனா நாளைக்கு அதே விஷயம் உங்களுக்கு எதிரா திரும்பி வரலாம். அதுதான் நிஜம்.
நண்பர்களே, இந்த உலகம் எல்லாரையும் கேட்காது. ஆனா எல்லாரையும் கவனிக்கும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு யாராவது கேட்காமல் இருக்கலாம். ஆனா அது நினைவில் வைக்கப்படும். அதனால தான் அறிவாளிகள் அதிகமா பேச மாட்டாங்க. அவர்கள் யோசிச்சு பேசுவாங்க. அதிகமா அப்சர்வ் பண்ணுவாங்க. குறைவா ஷேர் பண்ணுவாங்க. நண்பர்களே, இன்னைக்கு இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாரையும் நம்ப வேண்டாம். ஆனா எல்லாரையும் மதிக்கலாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் ரகசியமா இருந்தாதான் உங்க வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். நண்பர்களே, நினைவில் வச்சுக்கோங்க. மௌனம் ஒரு பலவீனம் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய பலம். நீங்க பேசாம இருந்தா மத்தவங்க உங்கள புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் உங்க பாதுகாப்பு. நீங்க உங்க எல்லா கார்ட்ஸையும் முன்னாடியே காட்டிட்டீங்கன்னா, வாழ்க்கை ஒரு கேம்ல நீங்க தோத்துடுவீங்க. ஆனா, நீங்க அமைதியா இருந்து சரியான நேரத்துல மூவ் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெயிப்பீங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்குங்க. இனிமேல் யார்கிட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, அத கவனமா தேர்வு பண்ணுங்க. அதுவே உங்க வாழ்க்கையை மாற்றும். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 7 விஷயங்கள்ல நீங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி பின்னாடி வருத்தப்பட்டீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு விழிப்புணர்வு ஆகும். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் போடுங்க. அந்த ஒரு லைக் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை அடைய உதவும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும் உங்களை வளர்க்குற வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க இந்த குடும்பத்தோட ஒரு பகுதி ஆகணும். நண்பர்களே, நீங்க வாழ்க்கையில பெரியதா ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்க நாவை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும். அதனால குறைவா பேசுங்க, அதிகமா யோசிங்க, சரியானதை மட்டும் பகிருங்க. அதுதான் அறிவாளிகளோட வழி. நீங்களும் அந்த வழியில நடக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.